So hi guys, நான் உங்கள் சிப்பாவலன். ஸோ வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு மரக்கன்று நட போகிறோம். இந்த மரக்கன்று பேர் மஞ்சரளி வந்துட்டு நட போகிறோம், அதுவும் இந்த இடத்தில். ஸோ வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன் இட்லி போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தான் நடுறோம் சரிங்களா, கொத்துறோம். இப்போ வந்துட்டு வைக்கலாம். மஞ்சள் செடிங்க கற்றாழை இது வந்துட்டு 3 மாதமாக இந்த இடத்துலாம் இருக்குது. ஸோ இதையுமே அடுத்தடுத்து ஒரு அப்டேட்டட் வீடியோஸ் இதை காமிக்கிறேன், இது எவ்வளோ வந்திருக்குன்னு. ஸோ நம்ம இப்போ அடுத்து அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாமா. ஸோ இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கனி. ஸோ வீட்டு பக்கத்தில் நம்ம ஸ்ப்ளெண்டர் பாக்ஸில் இது கொஞ்சம் நிறைய இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு. அண்ட் பார்த்தீங்களா, இது வந்துட்டு மிக்சடு ரோஸுன்னு நினைக்கிறேன், வந்துட்டு கலர் ரோஸு, டபுள் ரோஸ்ன்னு வாங்க ஒழுங்காக சொல்ல முடியல, எனக்கு தெரியல அது. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா அரளிப்பூ வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. இது ஒன்றும் முட்டுலாம் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து இது இப்படி தான் இருக்குது இந்த செடியில். ஸோ இப்போ அந்த சைட் போகலாம். ஸோ அண்ட் இதுதான் நம்மளுடைய செடிகளின் கொட்டாய். செடிக்குன்னு கொட்டாய் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அது உடஞ்ச பக்கெட் பந்தல். ஓகே, பார்த்தீங்களா இது எவ்வளோ புதுசு வளர்ந்துருக்குன்னு. இது என்ன செடின்னு தெரியுமா? ஸோ இது என்ன செடின்னு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ கடைசி வெயிட் பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலே இதுதான் நிறைய இடம் எடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா தெரியுதா, அவ்வளோ பெருசு கலந்துருக்கு. இன்னும் உள்ளே வேறு தெரியும் இது. ஸோ ஒயிட் ரோஸ் நிறைய ஷார்ட்ஸ் அதை வந்துட்டு போட்டிருக்கேன். ஒயிட் ரோஸ் இருக்கிறதா நான் இப்போ இல்லை, இன்றைக்கி இல்லை. ஸோ இந்த சைட்லேருந்து கொஞ்சம் இப்போ லெஃப்ட் வந்தோன்னா ட்ராகன் ஃப்ரூட் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு 1.5 வருஷம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது. ஆக்சுவலி இது வளர்ந்து வந்துட்டு இவ்வளோ வச்சுக்கும் வந்துருச்சு, பட் ஆனால் வளர்ந்துருச்சு. இதுதான் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இந்த தான் அவ்வளோ பெருசு இருக்குது. அண்ட் தென் இது சிவப்பு ரோஸு, அதாவது தெரியும், கனகாமரங்க பிங்க் கலரில் தெரியுது சரிங்களா, பிங்க் கலரில். அண்ட் தென் இது குட்டி ட்ராகன். ஸோ வந்து இந்த செடியிலேருந்து வந்ததை கட் பண்ணி நாங்கள் வச்சு இதுவே வந்துருச்சு, ஆனால் அது இன்னும் வரல. ஸோ இது கையில் குத்திரும், பார்த்துருக்கேன் என் ஹைட்டில் கையில் குத்திச்சு. ஸோ இது வச்சுக்கு இருந்துருங்க, இவ்வளோ பெருசு இருந்துருக்குது. பட் ஆனால் நேற்று நைட்டு சரியான மழை பேஞ்சதுலேயே வந்துட்டு எல்லாம் அது உடஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா மல்லிப்பூ குண்டு மல்லி. ஓகே, இப்போ நம்ம ரைட் சைடு பார்த்துட்டோம், அடுத்து இப்போ லெஃப்ட் சைடு போகலாமா. என்னம்மா தக்காளியா? என்ன சரின்னு தெரியல, தக்காளி தான். தக்காளி ஸோ ஒரு காஞ்சு போன கத்திரிக்காய் செடியை தூங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்களா பாப்கார்ன், இதுலேருந்து அந்த தினமும் அங்கே வீட்டுக்குள்ளே இருந்துச்சு.
தெரியுங்களா? கார்ன். ஸோ இதுதான் பேக்யார்ட். காமிக்கிறேன். இதெல்லாம் கொத்தரங்காய். இது ஏன் சாஞ்சிருக்குன்னு இப்போ சொல்லிடுறேன். நேற்று ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சுது. அதோட கிளிப்ஸையும் நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏன் பின்னாடியுமே ஒரு மல்லி செடி இருக்குது. குண்டு மல்லியா இல்லை என்ன மல்லி? குண்டு மல்லி தான். ஓ வேப்பங்கன்னுங்க. இப்போ தான் நான் என்ன சொல்கிறேன். ததண்டி இருக்குது. இது எப்பமா மாற்று தெரியுங்களா? வேப்பங்கன்னு. ஸோ தென்னை மரம் இது என்ன தென்னங்கன்று தான். அண்ட் தென் தென்னை மரம். ஸோ அப்படியே அந்த சைடு போகலாம். ஓ இது என்ன ஜூமே கொத்தரங்காய் தான் நாட்டுங்க. காஞ்சி போயிருக்கு. கம்புங்க. நான் கூட மலையில் எதுவும் விழுந்துருக்குமோன்னு பார்த்தேன். இருக்கா குருவி? சுண்டக்காய் மரம் கைஸ். மரம் மாதிரி இருக்கே. பூ அழகா இருக்கு. அண்ட் தென் செம்பருத்தி செடி. இது எத்தனை வருஷமாக இருக்குன்னா 6 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏம்மா